ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15/1/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சகஜ யோகி மற்றும் பிரயோகியின் விளக்கம். இன்று பாப்தாதா தன்னுடைய சகஜ யோகி புஜங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி என்னுடைய சகயோகி புஜங்கள் சிரேஷ்ட காரியத்தை வெற்றி அடைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு புஜத்தின் தெய்வீக ஆன்மீக காரியத்தின் வேகத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சில புஜங்கள் எப்பொழுதும் களைப்பற்று, மேலும் ஒரே சிரேஷ்ட ஊக்கம் உற்சாகம், மேலும் அதிவேகத்தில் சகயோகியாக இருக்கிறாங்க. ஆனால் இடையிடையே ஊக்கம் உற்சாகத்தின் அதிவேகத்தில் வித்தியாசம் ஏற்பட்டுடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் எப்பொழுதும் களைப்பற்று அதிவேகத்தில் இருக்கும் புஜங்களின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து பார்த்து அவங்களும் மீண்டும் அதிவேகத்தில் காரியம் செய்ய தொடங்கிடுறாங்க. ஒவ்வொருவரினுடைய சகயோகத்தின் மூலம் வேகத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. பாப்தாதா இன்று 3 விதமான குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருவர் எப்பொழுதும் சகஜ யோகி, இன்னொருவர் ஒவ்வொரு விதியையும் அடிக்கடி பிரயோகம் செய்யும் பிரயோகி, மூன்றாவது சகயோகி. 3 யோகிகளும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் வேறு வேறு நிலையில் இருக்கிறவங்க. சகஜ யோகி நெருங்கிய சம்பந்தம் மற்றும் அனைத்து பிராப்தியின் காரணமாக எப்பொழுதும் சகஜ யோகாவை இயல்பாகவே அனுபவம் செய்கிறாங்க. எப்பொழுதும் சக்திசாலியான சொரூபம் இருக்கிற காரணத்தினால நான் தந்தையினுடையவனாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த போதையை எப்பொழுதும் அனுபவம் செய்கிறாங்க. நான் ஒரு ஆத்மா, நான் தந்தையினுடைய குழந்தை என்று நினைவூட்ட வேண்டியதாக இருக்காது. நான் அவ்வாறு இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த அனுபவத்தின் போதையில் பிராப்தி சொரூபமானவன் என்று இயற்கையாக நிச்சயம் செய்கிறாங்க. சகஜ யோகிக்கு அனைத்து சக்திகளும் இயல்பாகவே அனுபவம் ஆகுது. ஆகினால சகஜ யோகி எப்பொழுதுமே சிரேஷ்ட ஊக்கம் உற்சாகத்தின் குஷியில் ஒரே சீரான நிலையில் இருக்கிறாங்க. சகஜ யோகி அனைத்து பிராப்திகளினுடைய அதிகாரி சொரூபத்தில் எப்பொழுதும் சக்திசாலியான நிலையில் நிலைச்சிருக்கிறாங்க. பிரயோகம் செய்யும் பிரயோகி எப்பொழுதும் ஒவ்வொரு சொரூபத்தின் ஒவ்வொரு பாயிண்டின் ஒவ்வொரு பிராப்தி சொரூபத்தை பிரயோகம் செய்து கொண்டே அந்த நிலையை அனுபவம் செய்கிறாங்க. ஆனால் சில நேரம் வெற்றியை அனுபவம் செய்கிறாங்க, சில நேரம் கஷ்டப்பட்டு முயற்சிக்கும் அனுபவம் செய்கிறாங்க. ஆனால் பிரயோகியாக இருக்கிற காரணத்தினால புத்தி அபியாசம் செய்வதின் பிரயோக சாலையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால 75% மாயா கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? பிரயோகி ஆத்மாவுக்கு புதியதிலும் புதிய வேறு வேறு அனுபவம் செய்து பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. இதே ஆர்வத்தில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால பிரயோக சாலையில் மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே சீரான நிலையில் இருப்பதில்லை. சில நேரம் அனுபவம் ஆகும் காரணத்தினால மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தில் ஊஞ்சலாடி கொண்டே இருப்பாங்க. மேலும் சில நேரம் விதி மூலம் சித்தினுடைய பிராப்தி குறைவதனால ஊக்கம் உற்சாகத்தில் வித்தியாசம் ஏற்பட்டுடுது. ஊக்கம் உற்சாகம் குறைவதின் காரணமாக கஷ்டப்பட்டு முயற்சிக்கும் அனுபவம் ஏற்படுது. ஆகினால சில நேரம் சகஜ யோகியாவும் இருக்கிறாங்க. நான் அதுவாகவே இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக இருக்கிறேன் என்பது வந்தது. நான் ஆத்மா, நான் குழந்தை, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற இந்த நினைவு மூலம் சித்தியை அடைவதற்கு அடிக்கடி முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆகினால சில நேரமும் இந்த நிலையில் நிலைத்திருப்பது, என்ன நினைத்தாரோ அது அனுபவமாகும். சில நேரம் அடிக்கடி நினைப்பது மூலம் சொரூபத்தின் அனுபவம் செய்கிறாங்க. இதைத்தான் பிரயோகி ஆத்மா அப்படின்னு சொல்கிறது. அதிகாரத்தின் சொரூபம் சகஜ யோகி, அடிக்கடி பயிற்சி செய்வதின் சொரூபம் பிரயோகி ஆத்மா. இந்த சகஜ யோகி யார் மற்றும் பிரயோகி யார் என்று பார்த்து கொண்டிருந்தோம். பிரயோகியும் சில நேரம் சகஜ யோகியாக ஆயிடுறார். ஆனால் எப்பொழுதும் அல்ல. எந்த நேரம் எந்த பதவி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி ஸ்தூல முகத்தின் ரூபமும் மாறிடுது. மனதின் நிலையையும் பார்க்குறோம்.
மேலும் முகத்தின் வெளிப்பாட்டையும் பார்க்குறோம். முழு நாளிலும் எத்தனை ரூபத்தில் மாறுறாங்க? தன்னுடைய விதவிதமான ரூபத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னை சாட்சியாக இருந்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட காட்சிகளை பாப்தாதா எப்பொழுது விரும்புகிறாரோ அப்போ பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி இங்கு வெளி உலகத்தில் ஒருவரின் விதவிதமான ரூபத்தின் சிரிப்பூட்டும் விளையாட்டை அவங்களே பார்க்குறாங்க. வெளிநாட்டில் இந்த விளையாட்டு இருக்குதா? இங்கே நடைமுறையில் அந்த மாதிரி விளையாட்டை விளையாடுவது இல்லைதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இங்கேயும் சில நேரம் சுமையின் காரணமாக குண்டாயிடுறாங்க. மேலும் சில நேரம் மிக அதிகம் யோசிக்கும் சமஸ்காரத்தின் காரணமாக பொதுவாக இருப்பதை விட உயரமாகிடுறாங்க. மேலும் சில நேரம் மனமுடைந்து போகும் காரணத்தினால தன்னை மிகவும் குள்ளமாக உணர்றாங்க. சில நேரம் குள்ளமாகிடுறாங்க, சில நேரம் குண்டாயிடுறாங்க, சில நேரம் உயரமாக ஆயிடுறாங்க. இந்த மாதிரியான விளையாட்டை பிடித்திருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து இரட்டை வெளிநாட்டினரும் சகஜ யோகியாக இன்றைய உங்களுடைய சார்ட்டில் சகஜ யோகினுடையதாக இருந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிரயோகம் செய்யும் பிரயோகியாக மட்டும் இல்லைதானே? இரட்டை வெளிநாட்டினர் நிரந்தரமாக சகஜ யோகியாக இருப்பதற்கான அனுபவத்தை மதுபனில் இருந்து எடுத்து சென்று கொண்டிருக்கீங்களா? அல்லது நல்லது, சகஜ யோகியும் யோகி தான், இதை பற்றி பின்னால் கூறுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அனைத்து டீச்சர்களும் கீழே ஹாலில் முரளி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாப்தாதாவோடு பொறுப்பில் இருக்கும் சேவாதாரிகள் அப்படின்னு சொன்னாலும் சரி, பொறுப்பில் இருக்கிற ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இன்று உடன் இருப்பவர்களின் குரூப்பும் வந்திருக்குது தான் இல்லையா? சிறியவர்களோ இன்னும் அதிகம் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. கீழே இருந்தாலும் அனைவரும் மேலே தான் அமர்ந்திருக்கிறாங்க. பாப்தாதா சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நான் தைரியம் வைத்து எப்பொழுதும் சேவையின் க்ஷேத்திரத்தில் பிஸியாக வைத்திருக்கும் சேவாதாரிகளுக்கு மிகுந்த அன்பு நினைவுகளை கொடுக்கிறாங்க. ஆகினால தியாகி ஆகி அநேகர்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாளராகும் சேவாதாரிகளை தியாகத்தின் விசேஷ ஆத்மாவாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷ ரூபத்தில் பாராட்டுகளுடன் கூடவே அன்பு நினைவுகளும் உரித்தாகுக. இரட்டை அதிசயம் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒன்று தந்தையை தெரிந்து கொண்டதன் அதிசயம் செஞ்சுருக்கீங்க. தூர தேசம், மதத்தின் திரைசீலை, பழக்க வழக்கம், வாழ்க்கை நெறிமுறை, உணவு பழக்கம் அப்படிங்கிற அந்த திரைசீலைக்கு நடுவே இருந்து கொண்டும் தந்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் இரட்டை அதிசயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. திரைசீலைக்குள்ளே மறைஞ்சிருக்கீங்க. சேவைக்காக இப்பொழுது ஜென்மம் எடுத்திருக்கீங்க. சேவையின் காரணமாக நாலாபுரங்களிலும் பிரிந்து செஞ்சுட்டீங்க. இல்லை அப்படின்னா வெளிநாடுகளில் இந்த அளவு சேவை எப்படி நடக்கும்? சேவையின் காரணமாக தன்னுடைய கொஞ்ச காலத்துக்கு மட்டும் பெயரளவில் கணக்கு வழக்கை இணைத்திருக்கிறீங்க. ஆகையினால இரட்டை அதிசயம் செய்து காண்பிக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தையின் அன்பின் தாகமுள்ள சாதக பறவைகளுக்கு எப்பொழுதும் உள்ளத்தேன் என்னுடைய பாபா என்ற பாடலை பாடக்கூடிய தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே 12 மாதங்களும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தைரியம் வைத்து தந்தையின் உதவியாளராகக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். சேவாதாரி சகோதர சகோதரிகளுடன் சந்திப்பு பாப்தாதா செய்கிறாங்க. மகா யாகத்தின் மகா சேவையின் பிரசாதத்தை அருந்தினீங்களா? பிரசாதமும் ஒரு பொழுதும் குறையக்கூடியது அல்ல. அந்த மாதிரி அழியாத மகா பிரசாதத்தை பெற்றீர்களா? எத்தனை வகை வகையான பிரசாதம் கிடைச்சது? எப்பொழுது இருக்குமான இந்த குஷி போதை என்று அப்படி அனைத்து விதமான அனுபவம் அப்படிங்கிற அந்த பிரசாதத்தை பெற்றீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பிரசாதம் அனைவருக்கும் வழங்கி அருந்தப்படும். பிரசாதத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டு தலையில் ஒத்திக்கிட்டு அருந்துவாங்க. அந்த மாதிரி இந்த பிரசாதமும் கண்களில் நிரம்பிடணும், நெற்றியில் நினைவு சொர்பம் ஆயிடணும், அதாவது நிரம்பிடணும். அந்த மாதிரி பிரசாதம் இந்த மகா யாகத்தில் கிடைத்ததா? மகா பிரசாதத்தை பெறவங்க எவ்வளோ மகான் பாக்கியவனாக ஆனாங்க. இந்த மாதிரியான பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கிது? மிக குறைந்தவர்களுக்குத்தான் கிடைக்கிது. அந்த குறைந்தவர்களில் நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் மகான் பாக்கியவான் ஆனீங்க இல்லையா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க.
எப்படி இங்கு தந்தை மற்றும் சேவை இதை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கல. ஆகவே இங்குள்ள அனுபவத்தை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக எங்கேயாவது செல்றாங்க அப்படின்னா விசேஷமாக அங்கிருந்து ஏதாவது நினைவை எடுத்துட்டு போவாங்க. ஆக மதுபனினுடைய விசேஷ நினைவா என்ன எடுத்து செல்வீங்கன்னு கேட்குறாங்க பாபா. நிரந்தரமாக அனைத்து பிராப்தி சொரூபமாக ஆகியிருப்பீங்க. அங்கே சென்ற பிறகும் இந்த மாதிரி இருப்பீங்களா, அல்லது வாயுமண்டலம் அப்படி இருந்தது, உடன் இருந்தவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்வீங்களா கேட்குறாங்க அப்படின்னு பாப்தாதா. பரிவர்த்தனை பூமியிலிருந்து பரிவர்த்தனை ஆகிப்போங்க. எப்படிப்பட்ட வாயுமண்டலமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சக்தி மூலமாக பரிவர்த்தனை செஞ்சுடுங்க. இந்த அளவு சக்தி இருக்குதான்னு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வாயுமண்டலத்தினுடைய பிரபாவம் உங்கள் மேல் வர வேண்டாம், அனைவரும் சம்பன்னமாகி போங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்தது மாதர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. மாதர்களை பொறுத்தவரை மிகவும் குஷிக்கான விஷயம். ஏன்னா தந்தை வந்திருப்பதே மாதர்களுக்காகத்தான். கோபாலனாக ஆகி மாதாக்களுக்காக வந்திருக்கிறாங்க. இதன் நினைவைத்தான் வர்ணனை செஞ்சிருக்கிறாங்க. உங்களை யாருமே தகுதியானவர்கள் என்று நினைக்கல, ஆனால் தகுதியானவர்கள் என்று தந்தை உங்களைத்தான் நினைத்தார். இதே குஷியில் எப்பொழுதும் பறந்துக்கிட்டே இருங்க. எந்த துக்கத்தின் அலையும் வர முடியாது. ஏன்னா சுகக்கடலின் குழந்தையாக ஆயிட்டீங்க. சுகக்கடலை மூழ்குறவங்களுக்கு ஒருபோதும் துக்கத்தினுடைய அலை வர முடியாது. அந்த மாதிரி சுகஸ்வரூபமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.